எல்லாரோட ரேஸ் அப்படியே வரா மாதிரி எனக்கு ஒரு வைப்ரேஷன் பார்க்கும்போது ரவி கலக்கியிருக்கீங்க. ஆண்களே ரசிக்கிற ஒரு மாபெரும் ஆம்பளையா வந்து நின்றுருக்கீங்க இந்த படத்துல. என்னுடைய நாயகன், நான் யாரையுமே என்னுடைய நாயகன்னு சொன்னதில்லை, பழக்கமும் கிடையாது, இனிமேல் யாரையும் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. கோழி சண்டைக்கெல்லாம் கோர்ட்டுக்கு தான் போனாலும் குழந்தை பிறந்த பின்ன கொஞ்சம் அழகு குறைஞ்சாலும் ஆடி மாதம் மனைவி அம்மா வீட்டுக்கு போனாலும் அடுத்த மாதம் உனக்கு பஞ்சாயத்தை வச்சாலும் டோன்ட் வரி பி ஹாப்பி, டோன்ட் வரி பி ஹாப்பி. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிபந்தனோட ஆடியோ லான்ச்சில் இருக்கேன். எல்லோரும் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளாக வந்து கஷ்டப்பட்டு பண்ண படம் இது. ஏன்னா டுவெல் ரோலுங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. சமுத்திரகனியான டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக், அதே மாதிரி வாசன் விஷுவல் வெஞ்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு முக்கியமான படம் இது. கண்டிப்பாக நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரிங் நிறையா இருக்கும். அதே நேரத்தில் நம்ம எல்லோரும் பார்த்து ரசித்த அதே கமர்ஷியல் ஃபார்மேட்டில் தான் படம் வருது. ஸோ நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் நோக்கி தான் இருக்கும்னு நம்புகிறேன். நான் எல்லாரையுமே தேங்க் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு. எனக்கு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ். ஸோ எனக்கு ஒரு முழுக்க மனசுக்கு திருப்தியான ஒரு படம்னா அது நிபந்தனை. எல்லாரோட ரேஸ் அப்படியே வரா மாதிரி எனக்கு ஒரு வைப்ரேஷன். ஜெயம் ரவி இந்த படத்தில் ரொம்ப அழகாக, ரொம்ப துருதுருன்னு, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கார். இது வரைக்கும் வந்து அவரை வந்து சில படங்கள் கமர்ஷியலாக பண்ணியிருக்காரு, ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தால் கூட இந்த படத்தில் இந்த ட்ரெய்லர் இந்த சாங்ஸ் பார்க்கும் பொழுது அந்த என்ன ரெட்டி, நரசிம்ம ரெட்டி அந்த கதாபாத்திரத்தில் மிக பிரமாதமாக இருக்கீங்க ஜெயம் ரவி. எக்ஸலண்ட்டாக இருக்குது அந்த லுக். ஏன்னா உங்களை வந்து நாங்கள் ஒரு குழந்த மாதிரியே நாங்கள் ஒரு நாள் பார்த்துட்டோம். நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப அன்பாக, ரொம்ப அழகாக, ரொம்ப எல்லாருக்கும் எல்லா ஃபேமிலிக்கும் பிடிக்கிற ஒரு ஹீரோ நீங்கள். எல்லா குழந்தைங்களுக்கும் உங்களை பிடிக்கும். குறிப்பாக என் குழந்தைக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்னோட பொண்ணுக்கு நீங்கள் செஞ்ச அந்த உதவி நான் எப்பவும் லைஃப்பில் மறக்க மாட்டேன். அந்த ஹீரோ அந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு, வேற ஒரு டைமென்ஷன் காமிச்சிருக்காரா? கண்டிப்பாக இப்போ சமுத்திரக்கனி இயக்கும்போது அதில் திரைக்கதையில் நல்லாயிருக்கும். பட் அதில் அந்த ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய ஒரு இன்புட் நமக்கு தெரியும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது, இல்லை படம் பார்க்கும்போது. அப்படி பார்க்கும்போது ரவி கலக்கியிருக்கீங்க. நீங்கள் வரணும், இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். என்னோட சுசியோட வெற்றியோடலாம் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு பஞ்சு சார் சொன்ன மாதிரி ஒரு தர்மேந்திரா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கீங்க. ஆல் த பெஸ்ட் டு யூ. திஸ் வில் பிரிங் ஆல் லாரல்ஸ் டு யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் ரவி சார், வழக்கமாக பெண்கள்லாம் உங்களை ரொம்ப ரசிப்பாங்க. ஆண்களே ரசிக்கிற ஒரு மாபெரும் ஆம்பளையாக வந்து நின்றுருக்கீங்க இந்த படத்தில். ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏன்பா டிஃப்ரெண்ட்டாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக, ஒரு மேஜர் ஹிட்டாக அந்த படம் நிச்சயமாக அமையும். இப்போ எனக்கு இந்த படம் தொடக்கத்துலேருந்து தெரியும். படம் தொடங்கிய நாள் முதல்ல கதை சொல்ல போன நாள்லேருந்து திரு ஜெயம் ரவி அவர்களிடம் கதை சொல்ல போன நாள்லேருந்து தெரியும். ஜெயம் ரவி அவர்கள்ட்ட கதை சொல்லிவிட்டு வந்து சமுத்திரக்கனி கிட்ட சொல்லிட்டு இருந்தான், கதை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். மோகன் சார் ஒரு கரெக்ஷன் சொல்கிறாரு, அது செய்யலாம்னு நினச்சா ராஜா ஒன்று சொல்கிறாரு. ராஜா சொல்கிறத கேட்கலாமா, மோகன் சார் சொல்கிறத கேட்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தால் ரவி ஒரு கரெக்ஷன் சொல்கிறாப்புல. இது ரொம்ப கஷ்டம்டா, இந்த வண்டி கிளம்பாது போல இருக்குன்னு. அவன் இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, 3 பேரையும் ஒன்றா உட்கார வை. ஜெயம் ரவி, மோகன் சார், ராஜா 3 பேரையும் ஒன்றா உட்கார வச்சுட்டா மாற்றி சொல்ல மாட்டாங்கல்லடான்னு. அவன் சொன்னால் அது கதை ஓகே பண்ணோட கஷ்டம்டா 3 பேரையும் ஒன்றா உட்கார வைக்கிறது, நீ என்ன படத்தை நடக்க விட மாட்ட போல இருக்கு அப்படின்னா. அப்புறம் ரவி வந்து ஒரு இடத்துல வந்து கட்டத்தில் ரவி, ஜெயம் ரவி, மோகன் சார், திரு ராஜா 3 பேருமே தன் படத்தின் நலனுக்காக சொல்கிறார்கள் என்று இவனுக்கு புரிந்த கணத்தில் சமுத்திரக்கனி வந்து தன் தம்பியின் நலனுக்காக தான் யோசிக்கிறான், ராஜாவுக்கும் தன் மகனின் நலனுக்காக தான் யோசிக்கிறான், மோகன் சாருக்கும் புரிஞ்ச இடத்துல தான் இந்த படம் பளிச்சுன்னு ஆரம்பிச்சிச்சு. படம் ஜெயம் ரவி என்னுடைய நாயகன். நான் யாரையுமே என்னுடைய நாயகன்னு சொன்னதில்லை, பழக்கமும் கிடையாது, இனிமேல் யாரையும் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. முதல் முறையாக என்னுடைய நாயகன்னு சொன்னது ஜெயம் ரவியை தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடை உண்மையை கொடுத்து வச்சிருக்கு. ரொம்ப வாழ்த்த வேண்டிய விஷயம். அடுத்த வருஷம் 2014 கண்டிப்பாக ஜெயம் ரவி சாருக்கு இட் வில் பிலாங் டு ஹிம். ஏன்னா வரிசையாக பெரிய படங்கள்
நிமிர்தலில், பூலோகம், அப்புறம் இப்போ ராஜா சார் டைரக்ஷனில் 3 படம் ரொம்ப கேப் கொடுத்து வந்திருக்காரு. நெக்ஸ்ட் 3 இயர்ஸாக வந்து ஒரு படம் தான் எங்களுக்கு கொடுத்தீங்க. அடுத்த வருஷம் எங்களுக்கு 3 படம் கொடுத்து 3மே மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும். தனஞ்சயன் நான் இல்லைன்னு நினச்சிங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். அவர் கொஞ்சம் ஷாக்கு என்னை பார்த்தோன்னே, கடைசியில் பார்த்தோன்னே. பொதுவாக எப்பவும் சென்டரில் தானே இருப்பேன். அதனால் கடைசியில் நான் இல்லைன்னு நினச்சி, அவர் பாவம் 3 வருஷம் ஒரு படம் கொடுத்தாரு அப்படின்னு அவர் என்னையே தான் சொல்லிட்டு போனார். என்னை பார்த்தோன்னே, சார் நீங்கள் என்ன சார் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. நான் இருந்திருந்தால் சொல்லியிருக்க மாட்டார் அதை. 2.5 வருஷம் ஆயிடுச்சு அந்த படம் எடுத்து முடிக்க ஆதிபவனை. ஆனால் முதல் நாள் காலையில் நான் எப்படி பார்த்தனோ ரவியை, கடைசி நாள் ஷூட்டிங்லேயும் அதே மாதிரி தான் பார்த்தேன். சத்தியமாக அப்படி ஒரு நடிகனை பார்க்கவே முடியாது தமிழ் சினிமாவில். ஃபஸ்ட்டு டே எப்படி வந்து நின்று, அண்ணா என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணே, அண்ணா சாரிண்ணே லேட் ஆகிடுச்சாண்ணே, ஒரு 7 நான் 7 மணிக்கு வந்துட்டேன்னா ஒரு 7:10 வந்தாருன்னா அண்ணே லேட் ஆகிடுச்சானே அப்படின்னு. கடைசி நாள் ஷூட்டிங்லேயும் கூட அதே மாதிரி 10 டேக்கு போனாலும் சரி, 12 டேக்கு போனாலும் சரி, 12வது டேக்கு நான் எடுத்து முடிக்கும் பொழுது, சரி ரவி அப்படின்னமாக்கும், கொச்சுக்கிறாம ஒன்று ட்ரை பண்ணலாமாண்ணே அப்படின்னு. இப்படி ஒரு நடிகன் ஒரு டைரக்டருக்கு கிடைச்சா எப்படி வேணாலும் படம் பண்ணலாம். சந்தோஷமாக கூடவே வச்சுருப்பான் பக்கத்திலே. அந்த மாதிரியான ஒரு நடிகன். அதனால் பயந்துட வேணாம் ரவி, திருப்பி கூப்பிட மாட்டேன். ஏன்னா அவன் வீட்டில் எல்லாருக்கும் கோவம் வந்துடும். திருப்பி கொண்டு போய் 2 வருஷம் உட்கார வச்சுருவான்னு சொல்லி. ஜெயம் ரவி சாரோட ஒர்க் பண்ணோட நானும் அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டே இருக்கோம். சரியான ஒரு இதுவே ஒர்க் அவுட் ஆகலை. கண்டிப்பாக அடுத்த வருஷம் எங்களுக்கு ஒரு கால் ஷீட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து ஆசைப்படுறேன். ஏன்னா பூலோக படத்தில் நீங்கள் பார்க்கணும், அந்த ஒரு பாடி பில்டப் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம். நான் இப்போ தான் வந்து ஆர்யா சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது 2ஆம் உலகம் படத்துக்கு அவர் போட்ட அவ்வளோ பெரிய உடம்பு தெரியும், அது குறைக்கிறது அதை ஏற்றுறதுன்னு. பூலோகம் படத்தில் அவருடைய அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே பயமாக இருக்குது. இவ்வளோ ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த படத்துக்கு வேறு ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து நிற்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து அற்புதமான உழைப்பு, மிகப்பெரிய உழைப்பு. ஜெயம் ரவி சார் வந்து மிகப்பெரிய லெவலில் இந்த படம் மூலமாக ஜெயிக்கணும். என்னை டைரக்ட் பண்ண ஜனா சார், அமீர் அண்ணன், என்னை டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா டைரக்டர்ஸும் இங்கே இருக்கீங்க. ஜெயம் ரவி யூஸ்வலாக அவர் வந்து மீட் பண்ணால் எந்த படத்தை பற்றி பெருசாக பேச மாட்டார், இல்லை அவர் நடிக்கிற படம்லாம் வந்து ரொம்ப பேச மாட்டார். பட் இந்த படத்தை பற்றி நிறைய பேசியிருக்காரு என்கிட்ட. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. சமுத்திர சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் ரவி. ஏன்னா அண்ட் டாக்கிங் அபவுட் ரவி, ஐ கால் ஹிம் பாபாய், ஹி கால்ஸ் மீ பாபாய். லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் மீன்ஸ் uncle. I don't mean to call him uncle, but that's how it is. I'm sure you all know that Ravi is a very good performer, but wait for Never in the Nil, because you haven't seen him like completely. Because I didn't tell Ravi also, I watched Never in the Nil Rushes already, and he was fantastic. அவங்களுக்கு ஒன்று சொல்லணும், சமுத்திரக்கனி படத்தில் நடிக்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணுன்னா அடுத்த படத்தில் நடிக்கணும்னு தோணும். அதே மாதிரி தான் ஜெயம் ரவி சாருக்கும் ஞானிக்கும் தோணிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக ஆர்டிஸ்ட்டை பார்த்துக்குவார். என்னடா அதுக்குள்ளேயும் படம் முடிஞ்சு இன்னும் அடுத்தடுத்து படம் தோணும். அதனால தான் நான் நாடோடிகள், போராளி நடித்தேன். அண்ட் மை வண்டர்ஃபுல் கோஸ்டார் ரவி. ரவியை பற்றி சொல்லும்போது எல்லாரும் சொல்லுவாங்க த டீசன்ட் பாய் ஆஃப் காலிவுட். So it was a very pleasant experience, and he's a good actor, good dancer, very very dedicated, very hard working. இந்த படத்தில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கு. நாங்கள் ஒரு சீவேஜ்லலாம் கூட ஷூட் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் ஆன ஒரு ஆக்டர். ஸோ கண்டிப்பாக அந்த ரிசல்ட் he gets. I don't know why Amala Paul is calling him decent boy and all that. I heard different things about him. Maybe that's not true. சரி. And Nani, I'll talk about you more in Hyderabad. After Janda Pai Kaparaj and Never in the Nil releases, if somebody asks me to judge both our performances, then I'll say 100 times Ravi was better than me any day. He did a fantastic job. அது என்னென்னா, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருக்கீங்க, அங்கே இருக்கீங்க. நானி வந்து சொன்னார், சத்தியமாக சொல்கிறேன், ரஜினி சாருக்கு அப்புறம் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு இன்னொரு ஹீரோவை வந்து புகழ்கிறது நானி மட்டும்தான். அது அந்த மாதிரி இப்போ நான் அது சொல்ல முடியாது, சொன்னால் காப்பி பண்ணிட்டானுவானுங்க. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், நானி அவருடைய ஸ்டைலில் பண்ணியிருக்கார், நான் என் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் பண்ணது பிடிச்சா, எனக்கு நீங்கள் பண்ணது ரொம்ப 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 பிடிச்சது. தேங்க்யூ ஸோ மச். அதையும் தாண்டி ஸோ உழைப்பை நான் எந்த அளவுக்கு நம்புகிறேனோ, உங்களுடைய சப்போர்ட்டை அந்த அளவுக்கு நம்புகிறேன். நான் இந்த படத்துக்கும் இந்த ப்ரொடக்ஷனுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். மீடியா எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க.
கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ.